Friends, welcome to Kalvi Arts YouTube channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 12th standard historyக்கான ஆன்சர் கீ தாங்க பார்க்க போறோம். நாங்க போடக்கூடிய வீடியோக்குள்ள நீங்க அடுத்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம ஒன் வேர்ட்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் முதலாவது திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? இதற்கான சரியான விடை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 1951. அடுத்து பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான சரியான விடை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இ. அடுத்த தேர்ட் ஒன் கீழ்கண்டவற்றுள் எது சமயத்தை இரண்டாம் நிலைக்கு தள்ளியது? சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி. அடுத்தது ஃபோர்த் ஒன் இந்தியன் அன்ரெஸ்ட் எந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வேலண்டைன் சிரோல். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் வந்து கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடிய நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 டிசம்பர் 1939. அடுத்தது செவன்த் ஒன் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. அடுத்தது எயித் ஒன் பின்வரும் கூற்றுக்களை காண்க. இந்த கூற்றுல எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். அடுத்தது நைன்த் ஒன் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார் கேட்டிருக்காங்க. 1915. 10th ஒன் தமிழ்நாட்டில் தாஸ் தலைமையில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வேதாரண்யம் நோக்கி நடந்தது. ராஜாஜியோட தலைமையில் நடந்தது. அடுத்தது வினாயின் 11 64 உண்ணாவிரதத்துக்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் கேட்டிருக்கிறாங்க. ஸோ சரியான விடை வந்து ஜதீந்திரநாத் தாஸ். 12 அர்ஜென்டினாவை விடுதலையடைய செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஜான் மார்டின். அடுத்து 13 பனிப்போர் என்னும் சொல்லை உருவாக்கியவர் பெர்னார்ட் ஃபரூச். 14 ஜெர்மன் தேசத்திற்கு தொடர் சொற்பொழிவுகளை வழங்கியவர் ஜோஹன் வான் சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஜி விக்கட். அடுத்து வினா எண் 15 நியூ ஆம்ஸ்டர்டாமிற்கு டாஸ் என மறுபெயர் சூட்டப்பட்டது. நியூயார்க். அடுத்தது வினா எண் 16 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து வினா எண் 17 தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது? அக்டோபர் 17, 1940. வினா எண் 18 இந்திய கல்வி குறித்த குறிப்புகளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து மெக்காலே. அடுத்து வினா எண் 19 ஹெல்லாக் பிரையாண்ட் ஒப்பந்தம் டாஸ் ஆண்டில் கையெழுத்தானது? 1928. வினா எண் 20 சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.